ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சா ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எவ்வளோ டிப்ஸ் இருக்குன்னு நிறையா டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஆம் ஹோலில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வர்றது, இந்த மாதிரி கம்மியான ப்ளவுஸில் வந்து கிளாத்தில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சூப்பரான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். எப்போவுமே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் லெவலே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நான் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சென்டர் வந்து நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து சென்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகலம் வந்து 1.5 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த கிராஸ் இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டாட் பிடிக்க போகிறோம். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக நம்ம பிடிச்சா போதும். சென்டர் டாட் மட்டும்தான் 1.5 இன்ச் 1 இன்ச் நம்ம பிடிக்கணும். மற்றபடி உள்ள செகண்ட் டாட் தேர்ட் டாட்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக பிடிச்சா போதும். தேர்ட் டாட் வந்து ஆம்ஹோல் வந்து அது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக பிடிச்சி 4 இன்ச் மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கும்போது கப் ஷேப் சூப்பராக தெரியுது. இதே மாதிரி செகண்டு கிளாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஆம்ஹோல் வந்து எப்படி அளவெடுக்கிறதுன்னு சில பேர்த்துக்கு தெரியாது. நம்ம 2 டாட்டையும் சேர்த்து பிடிக்கும்போது அந்த ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடம் சரியாக தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆம்ஹோல் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். நான் ஆம்ஹோல் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த 5.5 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கர்வாக மார்க் பண்ணி அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கரெக்டான தேர்ட் டாட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். எப்போவுமே லாஸ்ட்டாக எண்டு முடியும் போது க்ராஸாக முடியணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நார்மல் சிம்பிள் ப்ளவுஸ் தான். லைனிங் ப்ளவுஸ் கூட கிடையாது. சிம்பிள் ப்ளவுஸ்லேயே வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸ்லேயே கூட நம்ம வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். இது வந்து கிளாத் கம்மிங்கிறனால ஒரு பட்டி மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு இந்த கிளாத்தில். ஸோ வந்து நான் வந்து உள்ளே கொடுக்குற பட்டி வந்து வேறு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதே ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 2 பட்டியை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டையும் சேமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் 2ஐயும் எடுத்துகிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே அதையும் நல்ல பக்கத்தை போட்டு அதை அப்படியே திருப்பி நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி 3 கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். நடுவில் உள்ள சென்டர் டாட்டை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் பண்ணோம்னா அது வந்து க்ராஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரும். அதே 2 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். கரெக்டாக 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் பட்டியை நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கிளியராக புரியும். நான் வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு அதுக்கு மேலே அந்த பட்டி பார்ட் போடுறேன். போட்டுட்டு இந்த 3ஐயும் வந்து சேர்த்து ஒன்றா பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த கிராஸ் சென்டர் டாட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டு இது 3 கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம பிரித்து தைக்கும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம பாதி தைச்சிட்டு போட்டுருவோம். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்து ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தை உங்கள் சைடு மேலே வச்சுக்கோங்க. அதை வந்து ராங் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போடுறோம். பேக் சைடு வந்து ரைட் சைடு இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதுக்கு மேலே ராங் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வைக்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ராங் சைடு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மேலே ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து ரைட் சைடு இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ராங் சைடு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே பட்டி வந்து எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சா போதும். ஸோ நான் 1/2 இன்ச் வந்து கொஞ்சமாக நான் மடித்து 2 பட்டியையுமே நான் மடித்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த பார்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து 2 நீங்கள் வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு தான் செகண்ட் பட்டி வந்து நீங்கள் மடித்து தைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டி மடித்து தைச்ச மாதிரியே செகண்ட் பட்டி வந்து தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பட்டி நம்ம எவ்வளோ மடித்து தைச்சிருக்கோமோ அந்த அளவே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஸ்லீவும் ரைட் சைடு இருக்குது. நமக்கு வந்து இதுவும் ரைட் சைடு இருக்குது. நம்ம தைச்ச ப்ளவுஸு அந்த ரைட் சைடு மேலே அந்த ரைட் சைடை வச்சுட்டு நம்ம கீழே எடுக்கும்போது அந்த 2 சென்டர் பார்ட் கிடைக்கும். ரெண்டையுமே சென்டர் பார்ட்லேருந்து எப்போவுமே ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ண வேணாம். பிகினஸாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். சென்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை அதுக்கு மேலே வச்சு ஒரு ஃபுட் அளவு நம்ம ஜாயின் பண்ணால் போதும். அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சைடு அப்படியே திருப்பிட்டு பேலன்ஸ் உள்ள மீதியையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ணது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இழுக்கக்கூடாது. எப்போவுமே இழுக்காமல் அதுக்கு மேலே வச்சு மெதுவாக ஜாயின் பண்ண வேண்டியதான். அப்போ இன்னொரு தையல் அது மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 தையல் போடணும் எல்லாத்துக்குமே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க 2 சைடும் ஸ்டிச்சஸ் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் இன்னொரு மெத்தடு. அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா ரைட் சைடு வச்சுக்கணும். ஸ்லீவையும் ரைட் சைடு வச்சுக்கணும். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரைட் சைடு வச்சுட்டு ஒரு ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு ஸ்லீவை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ராங் சைடு வச்சுட்டு ஸ்லீவையும் ஓப்பன் பண்ணி 2ஐயும் சேர்த்து எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவு கீழே வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணலாம் தேவையில்லை. இந்த மாதிரி மெத்தட் தைச்சி பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தையல் போட்டுட்டு கீழே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் கீழே வந்து நீங்கள் கட் பண்ணி கீழே மடித்து தைச்சிக்கோங்க. எவ்வளோ 1/2 இன்ச் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போடுங்க. போடும்போது நீட்டாக ஃபினிஷிங் ஆகும். நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கழுத்து. இந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கிராஸ் பீஸ் வச்சுக்கோங்க. இப்படியே ஒன்று மேலே ஒன்று கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கிளாத் பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஒரு கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம ப்ளவுஸ் வந்து உள்ளே தான் நமக்கு வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வெளியில் தெரியாது. ஸோ நீங்கள் வேறு கிளாத் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணினா தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடோட ரைட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த 2ஆக ஃபோல்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். எப்போவுமே கிராஸ் பீஸை வந்து நீங்கள் இழுக்காதீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டவுட் கேட்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அவங்களுக்கு வந்து அதிகமாக ப்ராப்ளம் வருது. இந்த கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அவங்க திருப்பும்போது அந்த கழுத்து பார்த்திங்கன்னா நெக்கு தூக்கிட்டுருக்கும். கரெக்டாக படிஞ்ச மாதிரி இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு அதுதான். கிராஸ் பீஸை பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்துட்டே அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும், அந்த நெக்கோட ஷேப்பே மாறி போயிட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் தைச்சிங்கன்னா மடித்து அமுக்கி தைச்சா கூட அது வந்து உங்களுக்கு தூக்குன மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடித்ததும் எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை அந்த தையல் ஒட்டி நீங்கள் கட் பண்ணுங்கள். தையலை கட் பண்ணிடக்கூடாது. தையலை கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ தையலை கட் பண்ணாமல் தையலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் நெயில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஈஸியாக மடித்து கொடுக்க வரும் நமக்கு. பாருங்கள், அதை அப்படியே கொடுத்துட்டு அதை அப்படியே பேக்கில் வந்து மடிச்சிட வேண்டியதுதான்.
நான் நெயில் வச்சு இது பண்ணனால எவ்வளோ ஈஸியாக மடிக்க வருது பாருங்கள். அது அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தச்சுக்கிட்டே வர அதுவே தானாகவே டேர்ன் ஆகி மடிப்பு வந்துடும். அதை நீங்கள் மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நுனியில் ஸ்டிச்சிங் போடுங்க. ஒரு ஃபுட்டர் அளவு போடக்கூடாது. இது வந்து நுனியில் தான் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்டிச் போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நுனியில் ஸ்டிச் போடுங்க. பேக் சைடும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ பக்கத்தில் அந்த ஸ்டிச்சிங் பக்கத்தில் ஒரு ஃபூட்டர் அளவு ஸ்டிச் போடும்போது நம்ம வந்து இது எம்மிங் பண்ண தேவையில்லை, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அயனிங் பண்ண கூட இது தேவை கிடையாது. பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே ரொம்ப அழகாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொக்கி பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரைட் சைடு எடுத்துக்கங்க, கொக்கி உள்ள எடுத்து அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளாத்தில் வச்சு அதுக்கு மேலே ரைட் சைடே நீங்கள் வந்து தச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே தச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சிருங்க. இதை அப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை உள்ளே மடித்து விட்டுருங்க. நீங்கள் உள்ளே மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். கொக்கி பார்ட் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை 2ஆக கூட குட்டியாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கொக்கி வச்சு தைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கிளாத் விட்டு தைக்கிறோமோ அது மாதிரி தைச்சிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா ரஃப் நீங்கள் அடிச்சுக்கணும். ஏன்னா இந்த இடம் எப்போவுமே பிரிஞ்சுட்டு வந்துடும். கொக்கி மாட்டுற இடம், கொக்கி தைக்கிற அந்த கிளாத் உள்ளதெல்லாம் எப்போவுமே 2 அடி நல்லா ரஃப் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே மடித்து நீங்கள் வந்து தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக கொக்கி தைச்சிடணும், அவ்வளோதான். இது கொக்கி பார்ட் ரொம்ப ஈஸி, ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து இப்போ இந்த கொக்கி மாட்டுறது தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கயிறு அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக் சைடு நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம வச்சு தைச்சோம். இது வந்து பேக் சைடில் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். அது வந்து ஃப்ரண்ட்டில் தைச்சி பேக்கில் திருப்பணும். இது வந்து பேக்கில் தைச்சி நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்ப போகிறோம். அது கொக்கி தைக்கிறது, இது கொக்கி மாட்டுறது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு ரஃப் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே படிமான தையல் போடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் படிமான தையல் போடுறது. இந்த சைடும் கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க, உள்ளே மடிச்சிருங்க. இதை மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். கொக்கி மாட்டுற இடம் வந்து 5 பிளேஸு எப்படி நம்ம மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 5 கொக்கி வைக்கிறதுக்கு ஒரே ஈக்குவல் லெவலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி இதை வந்து நம்ம வி ஷேப்பில் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு அந்த நீடில் வந்து வெளியில் வரக்கூடாது. நீடில் வராமல் உள்ளேருந்தே வி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து கீழே இறங்கிட வேண்டியதான். அடுத்து அந்த நீடில் அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்ப வேண்டியதான். நம்ம எப்போவுமே நீடில் வெளியில் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரை நீடில் வெளியில் எடுக்காமல் நம்ம வந்து அந்த ஃபூட்டரை மட்டும் தூக்கிட்டு நம்ம ப்ளவுஸை தான் திருப்பி நம்ம தைக்கணும். பாருங்கள், இது பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தடு தைச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் தைச்சி முடிச்சிடலாம். நம்ம கொக்கிக்கு அந்த கயிறு வந்து நம்ம கட்டுறது வந்து ரொம்ப நேரம் லேட் ஆகும். இந்த மாதிரி தைக்கிறது பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக தைச்சிடலாம். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. தெரியும், நல்லா வி ஷேப் தெரியும் உங்களுக்கு. இப்போ 2 சைடும் கொக்கி தைக்கிற இடமும் அதை மாட்டுற இடமும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மேலேருந்து நம்ம அளவெடுத்துகிட்டு வரணும். அளவெடுத்துகிட்டு வரும்போது பேக் சைடு வந்து இன்னும் நம்ம மடித்து தைக்கலை. இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக தான் பேக் சைடு மடித்து தைக்கணும். நம்ம ஆல்ரெடி பேக் சைடு மடித்து தைச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த ஆம்ஹோல் சைடு பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அப்படி வராது, ஏத்தல் இறக்கமாக நமக்கு வரும். நிறையா பிகினர்ஸ் வந்து இந்த டென்ஷன் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ஏத்தல் இறக்கம் பிரச்சனையே உங்களுக்கு வராது. ஈக்குவலான கரெக்டான ஸ்டிச்சிங் வரும். நம்ம மார்க் பண்ணது ஒரு இடம், எனக்கே பாருங்கள் இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்துல நான் தைச்சிருந்தேன்னா இது வந்து தூக்கி இருக்கும், அது ஃப்ரண்ட் பார்ட் இறங்கியிருக்கும். ஸோ எப்போவுமே கையை வந்து நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறம் தான் பேக் சைடு வந்து நம்ம மடித்து தைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக முடியும். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த நடுவில் வந்து பேக் சைடு பிடிக்கிறது வந்து இப்போ பிடிக்கணும். அதை நம்ம பிடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
பிடிச்சிட்டு நம்ம வந்து என்னென்ன மார்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே வரையும் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் வரும். அந்த இடத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச் ஆர் 3 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். எப்போவுமே ரஃப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் மடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் வரும். அந்த பிளேஸ் வந்து கையில் பிடிச்சிட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு 2.5 இன்ச் ஆர் 3 to 3.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து கப் ஷேப்புக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் சைடு வந்து ஸ்டிச் டைட்டாக இருக்கும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ மார்க் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். இதை வந்து 2ஆக நீங்கள் மடிச்சுட்டு அந்த பார்ட்லேருந்து ஷோல்டர்லேருந்து நீங்கள் வச்சு பண்ணணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் கிட்டேருந்து அந்த ஆர்ம் ஹோலை 2ஆக மடித்து அங்கேருந்து நம்ம வந்து அங்கே மார்க் பண்ண இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் செகண்ட் மார்க்கிங். தேர்ட் மார்க்கிங் வந்து கீழே வந்து அந்த கொக்கி பார்ட்னா கொக்கி பார்ட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் கொக்கி மாட்டுற இடம்னா அந்த கொக்கி மாட்டுற இடத்துல ப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குதோ அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு எப்படின்னா 2ஆக பேக் சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியதான். மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம அளவு ப்ளவுஸையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டான இடம் வரும். அந்த இடத்துலேருந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. 2 சைடும் முன்னாடி பின்னாடி 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் சைடும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொக்கி மாட்டுற இடத்துல அதுலேயும் அந்த கிளாத் வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி இருக்கும். கொக்கி பார்ட் வந்து ஒரு மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம். அப்புறம் கொக்கி மாட்டுற இடம் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுவேன். நான் ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிட்டே வாங்க. எப்போவுமே கிளாத்தை இழுக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கனால நம்ம இழுக்கும்போது அது இழுத்துகிட்டே வந்துடும். ஸோ இழுக்காமல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் கரெக்டாக 2 மார்க்கிங் ஒரே மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். எப்போவுமே 2-3 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பேக் சைடு நான் திருப்பி காமிக்கிறேன். ஆர்ம் ஹோல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன சிம்பிள் டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.